இந்திர ரமண கோவிந்த கோவிந்த. ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்றைக்கு வேதவியாச ஜெயந்தி. ஏனோ ஈவேஷா என்ற வேதவியாசர் பேரில் பாடப்பட்ட ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறேன். இந்த சிற்றுரையில் வேதவியாசரை பற்றி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதவியாசர் எல்லா ரிஷிகளுக்கும் தலைவர் என்றே சொல்லலாம் அவரை. ஆனால் அவர் சாதாரண ரிஷி அல்ல. அவர் சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று நாம் எல்லோரும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்பொழுது சொல்லுகிறோம், கேட்டிருக்கிறோம். சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே எத்தனையோ ராமகிருஷ்ண அவதாரங்களாக எடுத்தார் போல வேதவியாசராயும் அவதாரம் எடுத்தார். அவரே தான் வேதவியாசராக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு அவர் எந்த பரம்பரையில் வந்தார், யாருடைய பரம்பரையில் அவர் அவதரித்தார், அதையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேகே பவுத்திரம் அகல்மஷம் பராசரா ஆத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போநிதிம் என்று ஸ்தோத்திரம் சொல்கிறோம். வியாசம், இந்த வியாசரானவர் வசிஷ்டநப்தாரம், வசிஷ்ட மாமுனி இருக்கிறாரே, பிரம்மரிஷி என்று போற்றப்படக்கூடிய அந்த வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரனாக அவதரித்தவர் இந்த வேதவியாசர். வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேகே பௌத்திரம், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்திக்கு இவர் பேரனாகிறார். சக்தேகே பௌத்திரம் அகல்மஷம், அகல்மஷம் என்றால் குறையே இல்லாதவர், குற்றமே இல்லாதவர், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற ஆண்டாள் பகவானியன் சொல்கிறாள். அந்த பகவானுடைய அவதாரமான வேதவியாசரையும் இவர் அகல்மஷம் என்று கூறுகிறார். அகல்மஷம் என்றால் எந்த விதமான குற்றமோ குறையோ எதுவுமே இல்லாத ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் அந்த வேதவியாசர். அதனால் அவரை அகல்மஷம் என்று கொண்டாடுகிறார்கள். அகல்மஷம். பராசரா ஆத்மஜம் வந்தே, பராசர முனி, பராசர முனியினுடைய பிள்ளை பராசராத்மஜம் வந்து சுகதாத்தம் தப்போனிஷம், சுகாச்சாரியாளுக்கு அப்பா. வசிஷ்டருடைய குழு பேரன், சக்தியினுடைய பேரன், பராசருடைய பிள்ளை, சுகாச்சாரியர்கள் என்ற உயர்ந்த ரிஷிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணின பரீட்சித் மகாராஜாவுக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ற உயர்ந்த கிரந்தத்தை உபதேசித்த சுகாச்சாரியாள், அந்த சுகமுனிக்கு அப்பா இந்த வேதவியாசர் என்று இவரை கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவர் இவர் வேதவியாசர். வேதவியாசர் பராசரர் என்ற முனிவர் சத்தியவதி என்ற பெண்ணின் மூலமாக இவரை பெற்றெடுக்கிறார். அதாவது அந்த சத்தியவதி என்ற பெண்ணும் பராசரர் என்ற இந்த முனிவரும் ஒரு தீபம், ஒரு தீவிலே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த வேதவியாசர் அவர்களுக்கு பிறக்கிறார். அவர் ஒரு தீவில் இருந்ததனால் அவருக்கு துவைபாயனர் என்று பெயர் வைக்கிறார்கள். அவர் கருப்பாக இருந்தனால் கிருஷ்ண துவைபாயனர் என்று அவருக்கு பெயர் வந்தது. கருப்பு நிறமுடையவர், அதனால் கிருஷ்ண. தீவில் பிறந்தவர், தீபத்தில் பிறந்தவர், அதனால் துவைபாயனர், கிருஷ்ண துவைபாயனர் என்ற பெயர் இவருக்கு. இயற்பெயர் கிருஷ்ணத்வைபாயனர் என்பதுதான். பிறகு இவருக்கு வேதவியாசர் என்ற பெயர் ஏன் வந்தது? அதுதான் இவர் செய்த அரும்பெரும் செயல் ஒன்றை செய்தார் இவர். அதனால் இவருக்கு, அதாவது லோகத்துக்கு உபகாரமாக, பகவான் லோகத்துக்கு உபகாரமாகத்தான் இருக்கிறான் எப்பொழுதும். அந்த லோகோபகாரமாக இந்த அவதாரத்தை செய்தனால் என்ன இந்த லோகத்துக்கு பெரிய உபகாரம் செய்தார் அப்படி என்றால், ஒரு காலத்தில் வேதங்கள் எல்லாம் ஒலி வடிவமாகவே இருந்தது.
அது எழுதப்படவில்லை. எழுதாக்கிழவி என்றே அதுக்கு தமிழில் பெயர் உண்டு. ஆதி காலங்களில் இப்பவும் அதை சொல்லிக் கொடுக்கும் முறையில்தான் அந்த வேதம் அந்த ஒலியை வாங்கிக் கொள்வது தான் முக்கியமே ஒழிய புஸ்தகத்தை பார்த்து படிப்பதோ இல்லை வேறு ஏதாவது சாதனங்களின் மூலம் பதிப்பிடோ சரி கிடையாது. அது ஒருவர் சொல்லி மற்றவருக்கு கேட்டு சொல்ல வேண்டியது. ஏன்னா அதில் ஒலி தான் முக்கியம் வேதத்தில். அப்பேற்பட்ட வேதம் பல சாக்கைகள், அதாவது பல பிரிவுகள், பல ஸ்லோகங்களாக இருந்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருந்தது. அதை ரிஷிகள் எல்லாரும் 24 மணி நேரமும் அதை பாராயணம் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு காலத்தில் எல்லா வேதக்குழும் ஒரே கூட்டமாகவே இருந்தது. அந்த வேத சப்தங்களை அந்த முனிவர்கள் காப்பாற்றி கொண்டே வந்தார்கள் யுகம் யுகமாக. கிரேதாயுகத்தில் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இன்றும் வேதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு ஸ்லோகங்கள் வேதத்தில் இருக்கிறதோ அதோட கோடிக்கணக்கான மடங்கு அதிகமாக கிருத்தயுகத்திலிருந்து இருந்திருக்கிறது. அதனால் அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான மந்திரங்களை அந்த ரிஷிகள் நாள் முழுவதுமே பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மனிதர்களுக்கு பலம் யுகத்துக்கு யுகம் கம்மியாகி கொண்டே வருகிறது. தர்மம், கர்மம், தைரியம் எல்லாமே க்ஷீணமாகிக் கொள்கிறது, அதாவது குறைந்து கொண்டே வருகிறது. கிருத்தயுகத்தில் இருந்த அளவுக்கு பலம் மனிதர்களுக்கு பிரேதாயுகத்தில் இல்லை. பிரேதாயுகத்தில் இருந்த அளவுக்கு துவாபர யுகத்தில் இல்லை. துவாபரத்தில் இருந்த அளவுக்கு கலியில் நிச்சயமாக இல்லவே இல்லை. அதனால் இன்றைக்கு வேத சப்தங்கள் யாரோ சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர் பெரிய மகான்கள் என்றே கும்பிட வேண்டும். ஏன்னா வேதம் அவ்வளவு அருகி போய்விட்டது இப்பொழுது. அப்படி ஒரு காலத்தில் அந்த சொல்ல முடியாத நிலைகள் வரும்பொழுது அந்த துவாபர யுகத்தில் கடைசியில் பகவான் இந்த வேதவியாசராய் அவதரிக்கிறார். கிருஷ்ணத்வைபாயனராய் அவதரித்து அந்த வேதங்களை பகுக்கிறார், 4ஆக பகுக்கிறார். வேதங்களை எல்லாத்தையும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 பிரிவாக பிரிக்கிறார். இந்த மாதிரி வகுத்தலுக்கு, இந்த மாதிரி பிரிவை ஏற்படுத்தக்கூடியதற்கு வியாசம் என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில். இவர் வேதத்தை வகுத்தினால் வேத வியாசர் ஆனார். வேதங்களை பகுத்து ஒரு சிஷ்யருக்கு ரிக்வேதத்தை உபதேசித்தார், இன்னொரு சிஷ்யருக்கு யஜுர்வேதத்தை கொடுத்தார், இன்னொரு சிஷ்யரிடம் சாமவேதத்தை கொடுத்தார், இன்னொரு சிஷ்யரிடம் அதர்வண வேதத்தை கொடுத்தார். அந்த வாங்கி கொண்ட சிஷ்யர்கள் தங்களுக்கு பல சிஷ்யர்களை உருவாக்கி அந்த வேதத்தை பாராயணம் பண்ணி கொண்டே வந்தார்கள். ரிக்வேதத்தை எந்த ரிஷி கொடுத்தாரோ, எந்த ரிஷி வாங்கி கொண்டாரோ அந்த ரிஷி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ரிக்வேதத்தையே சொல்லி கொடுத்து அவர் அந்த ரிக்வேதத்தை பரப்பினார். அதே போல் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இன்றைக்கு நாம் இந்த ஸ்ராவணம் என்னும் ஆவணி அவட்டம் காலத்தில் நீ எந்த வேதம், நான் யஜுர்வேதம், நீ எந்த வேதம், நான் ருக்வேதம் என்று சொல்லிக் கொள்கிறோம். இப்படி சொல்லிக் கொள்வதற்கு காரணமே வேதவியாசர் தான். அன்றைக்கி ஒரு ரிஷியிடம் ரிக்வேதத்தை கொடுத்தாரா, அவர் பல சிஷ்யர்களை உருவாக்கினார். அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம். அதைத்தான் நம்முடைய அபிவாதியிலெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த அபிவாதியை மூலமாக நாம் எந்த ரிஷியின் கீழே வந்தோம், எந்த வேதத்தை சேர்ந்தவர் நாம் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி இருக்கிறோம் அபிவாதியை தெரிந்திருந்தால் அது நமக்கு அந்தந்த ரிஷிகளின் வழியில் பரம்பரையில் வந்தவர் நாம். இந்த வேதத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு கடமை உள்ளவர் நாம். ஆனால் காப்பாற்றுவதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அதனால் இன்றைக்கு வரைக்கும் நாம் இந்த பரம்பரையில் வந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு யோகிதை இருக்கிறது என்றால் இதுக்கு காரணமே வேதவியாசர் தான். வேதவியாசர் அந்த மாதிரி வேதத்தை பகுத்து கொடுத்ததனால் அவருக்கு வேதவியாசர் என்று பெயர். வேதம் என்றால் வேதம், வியாசம் என்றால் பகுப்பது, அதனால் அவர் வேதவியாசர் என்றானார். இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு செய்தவர் வேதவியாசர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களும் செய்திருக்கிறார். உதாரணமாக நாம் மேத்தமெட்டிக்ஸில் சூத்திரம் என்று சொல்லுவோம், ஃபார்முலா. உதாரணமாக சொல்வது என்றால் ஒரு PNR/100 என்ற சூத்திரம், அது தெரிந்தால்தான்
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். ஸோ அந்த சூத்திரம் தெரிந்திருந்தால்தான் எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் படிப்படியாக போட்டுக்கொண்டே வரலாம். அந்த சூத்திரம் தான் முக்கியம் அதில். அதைப்போல் வேதவியாசர் இந்த வேதங்களுடைய உச்சக்கட்டமான உபனிஷத், அந்த உபனிஷத்துக்கள் விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அப்பேற்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக இவர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சூத்திரங்களை வகுத்து கொடுத்தார். அந்த சூத்திரங்களின் மூலமாக அந்த உபனிஷத்தினுடைய கருத்துக்களை அறிய முற்படலாம். உதாரணமாக அதாதா பிரம்ம ஜிக்ஞாசா என்பது முதல் சூத்திரம். இந்த சூத்திரத்தை வைத்து அந்த உபனிஷத்தில் உள்ள மந்திரங்கள் உள்ள அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதனை விரிவுபடுத்த முடியும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சூத்திரங்களை வகுத்து கொடுத்தவர் இந்த வேதவியாசர். அதுக்கு பேர் பிரம்மசூத்திரம் என்று பெயர். பிரம்மசூத்திரம் என்பது நம்மளுடைய ஆன்மீக நூல்களே ரொம்ப முக்கியமான நூல். வேதம் உபநிஷத்துக்கு அடுத்தது இந்த பிரம்மசூத்திரத்துக்கும் அதிக மரியாதை கொடுக்கப்படுகிறது. அந்த வேதம் பிரம்மசூத்திரத்துக்கு யார் உரை எழுதுகிறார்களோ அவர்கள்தான் அந்த ஒரு மதாச்சாரியாளாக இருக்க முடியும். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர்கள் 3 பேருமே அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யங்கள் எழுதியிருக்கார். பாஷ்யம் என்றால் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை எழுதினால்தான் அவர்கள் மதாச்சாரியர்களாக ஆக முடிந்தது. அதனால் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்தவர் வேதவியாசர். இதெல்லாம் பண்டிதர்களுக்கான விஷயங்கள். நம்மளை போன்ற பாமரர்களுக்கு, சாதாரண ஜனங்கள் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்காக வேதவியாசர் செய்த மகத்தான பணி என்னவென்றால் 18 புராணங்களை எழுதினார். 18 புராணங்களை எழுதினார். அந்த 18 புராணங்களிலும் நமக்கு பலவிதமான தர்மங்களையும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் உபநிஷத்திற்களிலும் பெருசாக சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் எளிதாக கதாரூபமாய், கதை மூலமாய் நமக்கு அந்த தர்மங்களையெல்லாம் எடுத்துரைத்தார். உதாரணமாக இந்த 18 புராணங்களிலே மிகவும் உயர்ந்த புராணம் என்று பாராட்டப்படுவது ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக நமக்கு பக்தியை வளர்த்து கொள்வதற்கான வழியை செய்தார். நாம் இன்றெல்லாம் ஏதோ பக்தி ஓரளவுக்கு செய்து கொண்டே இருக்கிறோம், பகவானை வணங்குகிறோம் என்றால் அதற்கு மூல காரணம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற கிரந்தத்தின் மூலமாக நமக்கு பக்தி என்பதை தெளிவுபடுத்தி நம்மளை போன்ற சாதாரண மனுஷர்களும் பக்தியை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஸ்ரீ வேதவியாசர் தான். அதனால் நாம் எல்லோரும் வேதவியாசரை அவசியம் வணங்க வேண்டும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வேதங்களுக்கு சமமாகவே ஒரு கிரந்தத்தை எழுதினார். அதுக்கு பஞ்சமோ வேதகா என்றே பாராட்டுகிறார்கள். அதுதான் 1,00,000 கிரந்தங்கள் அடங்கிய அந்த மகாபாரதத்தின் மூலமாக நமக்கு எல்லா தர்மங்களையும் உபதேசம் செய்கிறார் வேதவியாசர். மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. எந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் நமக்கு மகாபாரதத்தின் மூலம் தெளிவு கிடைக்கும். அப்பேற்பட்ட மகாபாரதத்தை அருளினர் இந்த வேதவியாசர். அதனால் இப்பேற்பட்ட பல நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு வித்திட்டவர் வேதவியாசர் தான். சாதாரணமாக பிற மதங்களில் ஒரு புனித நூல் இருக்கும், ஒரு குரு இருப்பார், அவ்வளவுதான். இப்போ உதாரணமாக கிறிஸ்துவ மதம் என்று எடுத்துக்கொண்டால் பைபிள் அவருடைய புனித நூல், இயேசுநாதர் அவருடைய தெய்வம் குரு. அதே போல் முகமது நபி ஏற்படுத்தி கொடுத்த வழியில் குரான் என்ற கிரந்தத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். இதை போல் ஒரு கிரந்தம் ஒரு குரு அப்படி தான் இருக்கும் எங்கேயுமே. ஒரு புத்தர், ஜெயினர் எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய சனாதன தர்மமான இந்து தர்மத்தில் மாத்திரம் ஏதாவது ஒரு நூலை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிடவே முடியாது. ஏனால் வேதங்களில் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஸ்லோகங்கள் வரை எல்லாமே நமக்கு புனித நூல்கள் தான். அதனால் இதுதான் புனித நூல் என்று ஒன்றை காட்ட முடியாது. அப்படி நாம் காட்ட வேண்டும் என்றால் அவசியம் காட்டியே ஆக வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேதம்தான் அனாதி. வேதம் எந்த காலத்தில் இயற்றப்பட்டது, எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது என்று இன்னும் யாராலும் சொல்ல முடியவில்லை. காலம் கடந்து நிற்கக்கூடிய அந்த வேதம் தான் நமக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ஆணிவேர். அதனால் நாம் ஒரு நூலை சொல்ல வேண்டும் என்றால் வேதங்களை சொல்ல வேண்டும். அதே போல் அவர்கள் ஒரு குருவை சொல்கிறார்கள். அதேபோல் நமக்கும் ஒரே ஒரு குரு தான் சொல்ல வேண்டும்
இந்து மதத்தில் ஒரு குரு தான். அப்படி இல்லை, நமக்கு நிறைய குருக்கள், ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், பல குருமார்கள், பல ரிஷிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரைத்தான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதவியாசரைத்தான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் எந்த குருமார்களாக இருந்தாலும் இந்த வேதவியாசரை பூஜை செய்கிறார்கள். வியாச பூஜை என்று அந்த ஆதிசங்கரர் வழியிலும் உண்டு, ராமானுஜர் வழியிலும் உண்டு, மத்வாச்சாரியர் வழியிலும் உண்டு. எல்லா வழியிலுமே வேதவியாசரை கொண்டாடக்கூடிய இது உண்டு. அதனால் நாம் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ஒரு நூலை சொல்ல வேண்டும் என்றால் அது ஸ்ரீ வேதம்தான். ஒரு குருவை சொல்ல வேண்டாம் என்றால் வேதவியாசர் தான். அப்பேற்பட்ட பெருமையுடையவர் நம்முடைய வேதவியாசர். அதனால் அப்பேற்பட்ட வேதவியாசரை மனதில் தியானித்து கொண்டு எப்பொழுதும் எந்த கிரந்தம் படித்தாலும், எந்த ஸ்லோகம் படித்தாலும் இது வேதவியாசருடைய அனுகிரகத்தினால் நமக்கு கிடைத்தது என்ற நன்றி உணர்வோடு அந்த ஸ்லோகத்தையும் படிக்க வேண்டும். அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய அருள் இருந்தால்தான் நமக்கு வித்தை பிரகாசிக்கும், புத்தி பிரகாசிக்கும், நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் அப்பேற்பட்ட வேதவியாசரை வணங்கி அமைகிறேன். ஸ்ரீ வேதவியாசமூர்த்திக்கு ஜெய்.